ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ஏய் நில்லுங்கடி. எங்கடி வந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன குழந்தையை தூக்கிக்கிட்டு சமரசம் பேச வந்தீங்களா? மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போங்க. அத்தை ப்ளீஸ், பிரச்சனையை மேலும் மேலும் வளர்க்க வேண்டாம். என் தங்கச்சி எல்லாத்தையும் மறந்து அவ புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிரிக்க நினைக்காதீங்க. என்ன அவ மறந்துட்டு வந்திருக்காளா? என்னடி என்னமோ நான் தப்பு பண்ணிட்டு நீங்க என்னமோ இறக்கப்பட்டு இறங்கி வந்து பேசுற மாதிரி பேசுற? ஏய், உன் மனசுல என்ன இருக்கு? உன்னாலையும் குடும்பத்தாலையும் அசிங்கப்பட்டது நானும் என் பிள்ளையும் தாண்டி. வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு எங்களை அவமானப்படுத்திட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்ற? நீ வேணா எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்க மாட்டேன். என் பிள்ளையும் எதையும் மறக்கல. ப்ளீஸ், ஏன் நடந்ததே பேசி பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கீங்க? இதனால பாதிக்கப்படுறது தேவி விக்னேஷோட வாழ்க்கை தான். நீங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? அத்தை, உங்க கோவத்தெல்லாம் விட்டுருங்க. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பத்தி யோசிங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் இந்த வீட்டோட வாரிசு உங்க பேரனோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. அத்தை, இந்த குழந்தையோட முகத்தை ஒரு வாட்டி பாருங்க. உங்க கோவம் எல்லாம் போய் நீங்களே மனசறிங்கி வந்துருவீங்க. நிறுத்து. என்ன எமோஷனல் டிராமாவா? குழந்தையை தூக்கிட்டு வரும்போதே தெரியும் இப்படி ஏதாவது திட்டத்தோடு தான் வருவீங்கன்னு. உங்க டிராமாவில குழந்தையும் சேர்த்துக்கிட்டீங்களா? நீங்க என்ன நாடகம் போட்டாலும் சரி, நீங்க நினைச்சது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த குழந்தைக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னடி இந்த வீட்டு வாரிசு? என்னைக்கு இவ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு என் புள்ள வேணாம், இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் அதோட எல்லாம் முடிஞ்சுது. இவளுக்கே சம்பந்தம் இல்லாதப்போ இவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு எப்படி சம்பந்தம் வந்துச்சு? அன்னைக்கு என் புள்ள வீடேறி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டதுக்கு என்னமோ சொன்னீங்களாமே. அந்த குழந்தைக்கு என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது என்னோட குழந்தை, இனிமே விக்னேஷ் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டால. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப வந்து இங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மான ரோஷம் இதெல்லாம் எதுவுமே இல்லையா? அத்தை, அதெல்லாம் ஏதோ கோவத்துல பேசின வார்த்தை அத்தை. அதையே காரணமா வச்சுக்கிட்டு இவங்க கடைசி வரைக்கும் பிரிஞ்சேதான் இருக்கணுமா? அத்தை, நீங்க அப்ப நடந்த சண்டையை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வாழ போற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஏய், நீ என்ன பைத்தியமா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. வெளியில போங்கன்னு சொல்றேன்ல, போங்க வெளியே. அக்கா ப்ளீஸ் வாங்கக்கா போலாம். ஏய், நான் பேசிட்டு தானே இருக்கேன். இரு, போலாம். ஒரு நிமிஷம். அதான் உன் தங்கச்சி கூப்பிடுறல, போ. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ திரும்ப எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? நீங்க எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இல்லையா? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் விக்னேஷ் கிட்டே பேசிக்கிறேன். என்னடி என்ன என் புள்ள கூட பேச போற? அவன் வீட்டுல இல்ல, இருந்தாலும் உங்க கூட பேச மாட்டான். உங்க கூட பேசுறதையே பாவம் நினைக்கிறான். நானாவது இவ்வளவு நேரம் உங்களை இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் உங்க மேல இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. அவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போங்க இங்க இருந்து. அத்தை, ஒரு தாயா இருந்துகிட்டு உங்க புள்ளையோட வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்காதீங்க ப்ளீஸ். தேவியும் விக்னேஷும் ஒண்ணு சேரணும் அத்தை. அத்தை, உங்களுக்கு கல்யாணமாகி கையில ஒரு குழந்தை இருக்கு. அத புரிஞ்சுக்காம ஏன் அவங்கள பிரிச்சு வைக்கணும்னே பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்தடி. இந்த அறிவுரை சொல்ற வேலையெல்லாம் உன் குடும்பத்தோட நிறுத்திக்கோ. இந்த குழந்தை சென்டிமெண்ட்லாம் சொன்னா அவன் மனசு இறங்கிடுவான்னு கடவுளை கூட நினைக்காத. அதுக்கெல்லாம் அவன் உருகவே மாட்டான். அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கான். புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா?
நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மேலேயே தப்பா இருக்கட்டும், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். இதோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ற எண்ணத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். நடந்தத பத்தியே பேசி எங்க மேல தப்புதான் உங்க மேல தப்புதான்னு மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. உங்க வீட்ல ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க வீட்டோட முடியட்டும். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது குடும்பமா கலந்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தரோட பேசி சந்தோஷமா இருந்தா எல்லாமே மறந்துரும். அத்தை ப்ளீஸ், நீங்களும் விக்னேஷும் நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வாங்க. என்னது, ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? நான் போன்னு சொன்னா கூட என் புள்ள வரமாட்டான். இந்த ஜென்மத்துல என் புள்ள உன் தங்கச்சியை ஏத்துக்கவே மாட்டான். அவங்க பிரிஞ்சதுதான். முடிஞ்ச உறவுக்கு முடிச்ச போடணும்னு நினைக்காத. இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறதுல விக்னேஷ் உறுதியா இருக்கான்.